நடிகர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்காக அன்புமணி ராமதாஸ் தனது நடைபயணத்தை மாற்றியமைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்திற்காக கரூர் மாவட்ட காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்டது. ஏற்கனவே அதே தேதியில் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் என காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டதால் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு கரூரில் அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடித்தது. இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸின் சனிக்கிழமை கரூர் பயணத்தை திண்டுக்கலுக்கு மாற்றியதுடன் மறுநாளான ஞாயிறன்று கரூரில் நடைபயணம் மேற்கொள்வார் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கிராமங்களில் விரைவில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக பாமக இணை பொதுச் செயலர் MLA அருள் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இணை பொதுச் செயலர் அருள், நிறுவனர் ராமதாஸ் கிராமங்கள் தோறும் மக்களை சந்திக்க உள்ளதாக கூறினார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் அன்புமணி ஆதரவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர் மு. கார்த்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய கார்த்தி, கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 15 நாட்களில் கூட்டணி தொடர்பான தகவலை அன்புமணி வெளியிடுவார் என்றும் குறிப்பிட்டார். தெலங்கானா மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. குமாரபீம், மஞ்சரியில், நிர்மல், விகாராபாத் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் நகரில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த சில மாதங்களாக பெய்த மொத்த மழையின் அளவு இயல்பான அளவை விட 27% அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு தகுதியான நபர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே யாரும் இல்லை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சாத்தூரில் திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களை, சோதனைகளை, எதிரிகளை திமுக சந்தித்துள்ளதாக கூறினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் 40% மகளிர் விண்ணப்பம் செய்துள்ள நிலையில் அதிக எண்ணிக்கையில் உரிமைத் தொகை இன்னும் சில மாதங்களில் தரப்படும் என்று உறுதியளித்தார். விரைவில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாகவும் உதயநிதி தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு முன்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பஸ்ல நிறைய கூட்டம் இருந்தது. இப்போ பிரச்சாரம் பாதி தூரம் முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு நாளும் கூட்டம் குறைச்சிக்கிட்டே போகுது. பிரச்சாரத்தை முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவரும் டிரைவர் மட்டும்தான் தனியா விடுவாங்க. அதே மாதிரி இப்ப எங்க போனாலும் ஆம்புலன்ஸை பார்த்து அவர் கோவம் வருது. சட்டமன்ற தேர்தலின் போது மாவட்ட செயலர்களுடன் இணைந்து பணியாற்ற திமுக எம்பிக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக எம்பிக்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தின் போது கட்சியின் தலைவர் ஸ்டாலின் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். 40 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ள முதல்வர் ஸ்டாலின், வாக்கு திருட்டு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசித்துள்ளார். திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு எம்பிக்களும் 3 முதல் 4 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். திமுக சிறுக சிறுக காங்கிரஸை விழுங்குவதற்கு தயாராகி வருவதாக அந்த கட்சி நிர்வாகிகள் விமர்சிக்கின்றனர். கரூர் நகர மகளிர் காங்கிரஸ் தலைவர் கவிதா நேற்று திமுகவில் இணைந்தார். தமிழகம் தலைநிமிர முதல்வர் ஸ்டாலின் தலைமையே தேவை என்று உணர்ந்து கவிதா திமுகவில் இணைந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். அதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர், திமுக கூட்டணி தர்மத்திற்கு எதிராக செயல்படுவதாக விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளையே திமுகவுடன் இணைப்பது தவறானது என்றும் பொன் கிருஷ்ணமூர்த்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவை பாஜக விழுங்கி வருவது போல காங்கிரஸை சிறுக சிறுக விழுங்க திமுக தயாராகிவிட்டதாக காங்கிரசார் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். திமுக கூடாரம் விரைவில் காலியாகிவிடும் என அதிமுக பொதுச் செயலரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கேட்க ஆரம்பித்துவிட்டதாகவும் இதனால் இரு கட்சிகளிடையே மோதல் தொடங்கிவிட்டதாகவும் பரப்புரையில் அவர் பேசியுள்ளார். காங்கிரஸ் கட்சியினருக்கு இப்போதாவது ஞானம் வந்துவிட்டதே என்றும் பழனிசாமி பகடி செய்துள்ளார்.
நெல்லையில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு. இன்றைக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு எங்களுக்கு வேணுங்கிறார். மொத்தம் 214 சீட் இருக்குது. அதுல காங்கிரசுக்கு 117 இடம் வேணும்னு அவர் பேசுறார். அதோட ஆட்சியில பங்கு வேணும்ட்டார். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசினார். தவறு இல்ல, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. அப்படி வெற்றி பெற்றா எங்கள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ பேசியிருக்கார். ஆக அங்க கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது. திமுக கூடாரம் காலியாக போகுது. திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என மூத்த நிர்வாகிகள் சொல்லும் கருத்துக்கள் வரும் 28ஆம் தேதி செயற்குழுவில் விவாதிக்கப்படும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக சில கருத்துக்களை KS அழகிரி உட்பட சிலர் பேசியுள்ளதை சுட்டிக்காட்டினார். இவை அனைத்தும் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் ஆலோசனை செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தாவேகாவுடன் மறைமுகமாக கூட்டணி குறித்து பேச வேண்டிய அவசியம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நாங்க எதுக்கு மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்ன தேவை இருக்கு மறைமுகமா நடத்துறதுக்கு? காங்கிரஸ் பார்ட்டி 145-year-old பார்ட்டிங்க, ஹிஸ்டாரிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த கட்சி எதுக்கு மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தணும்? அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உள்ளதாகவும் இதற்கு வாக்கு திருட்டுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறாமல் முறைகேடாக வாக்குகளை பெற்று வரும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை கவனிப்பது இல்லை என்றும் இதன் காரணமாகவே 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ஆசம் கான் 23 மாத சிறைவாசத்திற்கு பிறகு புனேயில் விடுவிக்கப்பட்டார். அவரை நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வரவேற்றனர். எனினும் சமாஜ்வாதி கட்சி தலைமையுடன் இவருக்கு மோதல் போக்கு உள்ளதால் வேறு கட்சியில் சேர்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆசம் கான் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் சிலவற்றில் தண்டனையும் பெற்று பிணையில் வந்துள்ளார். இதனால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் செல்வாக்குமிக்க ஆசம் கான் பிணையில் வந்துள்ளது பேரவை தேர்தலில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசா மீதான போரை இஸ்ரேல் நிறுத்த அமெரிக்கா அழுத்தம் தர வேண்டும் என நார்வே முன்னாள் அமைச்சரும் இலங்கை அரசு விடுதலை புலிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தராக இருந்தவருமான எரிக் சோல்ஹேம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். Need of the hour is an immediate ceasefire, and then that the Israelis and the Palestinians start working on a long-term solution, which can be nothing but a Palestinian state living side by side with a Jewish state, a two-state solution. For this to happen, of course, the United States is critical. The United States needs to stop its all-out support for the Israeli war, which has now degenerated into what can only be described as genocide. ரஷ்யாவின் தாக்குதலில் யுக்ரைன் ஒடேசா பிராந்தியத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கும் விடுதி, அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் இதில் 3 காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இருதரப்பு சண்டையை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்கள் தொடர்வதாக யுக்ரைன் குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்றும் திமுகவை அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கொண்ட கூட்டணியால் தான் வெற்றி பெற முடியும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். கோவையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துகின்ற ஒரே சக்தி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. வேற யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க. திமுகவை தோக்கடிக்கணும்னு சொன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, மற்ற கட்சிகளோடு இணைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெல்வதற்கான ஒரே கூட்டணி. அதனால மற்றவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சொந்தமான 1.5 கோடி ரூபாய் சொத்தை தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை மீட்டுள்ளது. திருவண்ணாமலை ராஜகோபுரம் அருகே உள்ள சின்னக்கடை வீதியில் உள்ள 621 சதுரடி கொண்ட இடத்தை கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக மல்லிகா என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு மற்றும் கடைகள் வைத்திருந்திருக்கிறார். இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் முன்னிலையில் ஜேசிபி மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான கோயில் இடம் மீட்கப்பட்டது. நடிகர் துல்கர் சல்மானுக்கு சொந்தமான 2 கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பூட்டான் நாட்டில் பதிவு செய்த வாகனங்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்த மோசடி தொடர்பாக சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி கேரள மாநிலத்தில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்கள் ஆபரேஷன் நிம்கூர் எனும் பெயரில் ரெய்ட் நடத்தினர். கொச்சியில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் நடிகர் பிருத்திவிராஜ் ஆகியோரின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் துல்கர் சல்மானின் 2 கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மற்ற சிலரின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்திற்கு மாற்றிவிட்டதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பதில் கூறியிருக்கிறார். இருவரும் பேசியவற்றை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதிமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். யாரோட யாருக்கு சண்டையா இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் அங்கதான் போய் தீக்கணும். இங்க யாரும் யாரோடையும் பேச முடியாது, பேசிக்க மாட்டாங்க. அதிமுக கட்சியுடைய அலுவலகம் டெல்லியில் இருக்கிற மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் வீட்டில் இருக்குதான். அந்த அம்மா கனவு கண்டது என்னமோ தெரியல. திருமதி கனிமொழி அவர்களே, அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்குது, வந்து வேணாலும் வந்து பாருங்க. இதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை வந்த பொழுது உங்களுடைய கட்சி அலுவலகத்தை இங்கே திமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கைப்பற்ற நினைக்கின்ற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த கட்சியினுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை மறந்து விடாதீர்கள்.